பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. அன்பானவர்களே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, உலகத்திலே இருக்கிற எல்லா பலவான்களை காட்டிலும் எல்லா வல்லமைகளை காட்டிலும் உனக்குள்ள இருக்கக்கூடிய உன் தேவனாகிய நான் பெரியவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரத்தில் அன்பானவர்களே, பெரியவரை, அப்படிப்பட்ட சர்வ வல்லவரை நமக்குள்ளே வைத்துக்கொண்டு நாம் அவரை மறந்து விடுகிறோம். அது நிமித்தமாய்த்தான் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் நமக்கு பெரிதாக தெரிகிறது. அன்பானவர்களே, இதை நினைவு வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற ஒரு மனுஷன் யார் என்று சொன்னால் தாவீதை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஏனென்று சொன்னால் தாவீது அவர் தன்னுடைய சகோதரர்களை, யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போகிறார். தாவீது யுத்தம் பண்ணுவதற்காக போகவில்லை. அவர் யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர்களை பார்த்து அவர்களை நலம் விசாரிக்கும்படியாய் அவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல என்ன நடக்கிறது? கோலியாத் என்கிறதான ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தேவனுடைய சேனை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனையை அவன் நிந்திக்கிறதை பார்க்கிறோம். அவன் சவால் விடுகிறான். உங்களுக்குள்ள யாருக்கு தைரியம் இருக்குது? ஒருத்தனை தெரிஞ்சுக்கோங்க, அவனை என்கிட்ட சண்டைக்கு விடுங்க. நான் அவனை ஜெயித்தால் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமையாக இருப்பீங்க, எங்களை சேவிக்கணும். அவன் என்னை ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்போம் என்று சொல்லி அவன் சவால் விட்டான். அன்பானவர்களை, கிட்டத்தட்ட சவுலும் ஜனங்களும், சவுல் ராஜாவாகிய சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய வார்த்தைகளை கண்டு மிகவும் கலங்கி பயந்தார்கள் என்று சொல்லி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அன்பானவர்களே, இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தங்களுக்குள் இருக்கிற தேவனை அவர்கள் மறந்து போனார்கள். குறிப்பாக சவுலை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார் என்று சொல்லி 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேலில் நாம் வாசிக்க முடியும். இப்போ அங்கே கர்த்தர் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிலர் கர்த்தரை சார்ந்திருந்தாலும் தங்களோடு இருக்கிற கர்த்தரை அவர்கள் மறந்து போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்போ தன் சகோதரர்களை நலம் விசாரிக்கும்படியாய் சென்றதான தாவீது கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது அவனுக்குள்ளே ஒரு பயம் வரல, கோபம் வந்தது, வைராக்கியம் வந்தது. நான் அவனோடு சண்டைக்கு போவேன். இஸ்ரவேல் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அன்பானவர்களே, எல்லோரும் சொல்லுகிறார்கள், உன்னால முடியாது, நீ சிறுவன், நீ இளைஞன், அவனோ ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன், தன் சிறுவயதிலிருந்த யுத்த வீரன், அவன் பெரிய ஆளு, அவனை உன்னால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி எல்லோரும் அவனை பயமுறுத்துகிறார்கள். ஆனால் தாவீதுக்கு ஒன்று தெரியும், அந்த கோலியாத் எல்லாரை காட்டிலும் பெரியவனாக இருக்கலாம், ஆனால் கோலியாத்தை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி தாவீது விசுவாசித்தான். அன்பானவர்களே, எல்லோரும் பட்டயத்தையும் ஈட்டையையும் கேடகத்தையும் கொண்டு யுத்தத்துக்கு போனார்கள். தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே கோலியாத் இடத்திற்கு யுத்தத்திற்கு போனார். அன்பானவர்களே, ஒரே ஒரு கல்லையும் கவனையும் வைத்து 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்தை ஒரே ஒரு கல்லை வைத்து தாவீது சர்வசாதாரணமாக கொண்டான். அதற்கு காரணம் என்ன? தாவீதுக்கு ஒன்று தெரியும், அந்த கோலியாத்தை பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி தாவீது உறுதியாய் நம்பினபடியினாலே, அன்பானவர்களே, எல்லோரும் பார்த்து பயந்த கோலியாத்தின் மீது சர்வசாதாரணமாக தாவீது ஜெயம் எடுக்க முடிந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக கோலியாத்தை போல பிரச்சனைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ? அன்பானவர்களே, உங்களுக்கு முன்பாக பிரச்சனைகள், பிசாசு உங்களுக்கு முன்பாக சவால் விட்டு கொண்டிருக்கிறானோ? உன்னால் முடியாது, உனக்கு தைரியம் இருந்தால் நீ இதை செய்து பாரு என்று சொல்லி பிசாசு மனிதர்கள் மூலமாக அல்லது நேரடியாகவோ சூழ்நிலைகளை வைத்தோ உன்னோடு பிசாசு போராடி கொண்டிருக்கிறானோ? கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத மகனே, மகளே, உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை காட்டிலும் எல்லோரை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற நான் பெரியவராக இருக்கிறேன். நான் நிச்சயமாக உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற பெரியவர் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போமாக. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த உலகத்தில் தகப்பனே எப்படிப்பட்ட பெரிய வல்லமைகள், பெரிய மனிதர்கள், பெரிய சக்திகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர் ஆண்டவர். எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா காரியத்தில் இருந்தும் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் சவால் விடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவரே, நீர் ஜெயத்தை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, பிரச்சனைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நீர் பலப்படுத்தி இருக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் எடுத்தது போல தாவீது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தினாலே தங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆண்டவரே பயங்கரமான சூழ்நிலைகள் மீது பெரிய ஒரு ஜெயத்தை எடுக்க கட்ட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவரே, என்னுடைய சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.